நாகர்கோவிலில் விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தற்போது குடும்பத்தினருடன் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விசாரணை கைதி மரணமடைந்தது தொடர்பாக குடும்பத்தினருடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சபரிவர்மன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக குடும்பத்தினருடன் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து சபரிவர்மனின் உறவினர்கள் சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தி போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார். செல்வராஜ் வணக்கம். நாகர்கோவிலில் விசாரணை கைதி மாற்றுத்திறனாளி கைதி மரணம் தொடர்பாக தற்போது அவருடைய குடும்பத்தினருடன் வருவாய்த்துறையினர் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினர் சிபிஐ விசாரணை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். துறை சார்ந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுத்திருக்கிறது. தொடர்பான விவரங்கள். சேர்ந்தவர் சபரிவர்மன். இவர் இந்த பகுதியில் ஒரு பெட்டி கடை என்பது நடத்தி கொண்டு வருகிறார். இந்த கடையில் குட்கா இருந்ததாக கடந்த 9ஆம் தேதி தாமரைக்குளம் போலீசார் அவரை கைது செய்து நாகர்கோவில் உள்ள கிளை சிறையில் அடைத்துள்ளார்கள். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி அவர் அந்த சிறையிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது ஒரு பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் சிறைச்சாலையில் வைத்து அவர் மிக கடுமையாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அவருக்கு உடலில் 19 இடங்களில் காயங்கள் உள்ளது. தலைப்பகுதி, முதுகு பகுதி, 2 கைகள், கால்கள் மற்றும் அவரது பல்வேறு பகுதியிலும் இது போன்ற ஒரு காயங்கள் இருந்ததன் காரணமாக தற்போது அவர்களின் உறவினர்கள் 3வது நாளாக இந்த உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் என்பது தொடர்பாக முதலாக தங்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக 3 வார்டன்கள் கைது செய்யப்பட்டு தற்போது அவர்கள் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்ட நிலையில் 8 விசாரணை கைதிகள் மீதும் தற்போது இந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலையில் நேரடியாக காவல்துறை சார்பாக கன்னியாகுமரி டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையில் நேரடியாக அவங்களோட அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை என்பது முற்றிலுமாக தோல்வி அடைந்துள்ளது. ஏன்னா குறிப்பாக அவர்கள் தெரிவிக்கக்கூடியது தமிழக காவல்துறை மீது தங்களுக்கான நம்பிக்கை இல்லை, இனி சிபிஐ மீது மட்டும்தான் நாங்கள் நம்ப போகிறோம். ஏனென்றால் சிறைச்சாலையில் ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சிறைச்சாலைக்குள்ளேயே ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டால் நாங்கள் எந்த பகுதிக்கு செல்வது என்பது தொடர்பாக தான் அவரோட கேள்வி என்பது உள்ளது. குறிப்பாக இப்போ வருவாய்த்துறை சேர்ந்த கோட்டாட்சியர் மற்றும் தாசில்தார் நேரடியாக அவர் வீட்டில் அந்த உடலை பெற்றுக்கொள்வதற்காக அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஆனால் பேச்சுவார்த்தையில் அவர் உறவினர்கள் அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். அந்த கேள்விகள் சிறைச்சாலையில் உள்ள அந்த கண்காணிப்பு கேமராவை தங்களிடம் காண்பீங்கள். ஏனென்றால் அந்த சிறைச்சாலையில் தான் அந்த சம்பவம் என்பது நடைபெற்றுள்ளது. ஒரு மாற்றுத்திறனாளி கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் ஏற்கனவே தெரிவித்தது போலவே 3 வார்டன்களும் அதே போல ஒரு 8 பேர் ஆக மொத்தம் 11 பேர் சேர்ந்து மிக கடுமையாக தாக்கியுள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை உடனடியாக தங்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். அதே போல 19 இடங்களில் காயங்கள் இருப்பதாக தெரிவித்துவிட்டு தற்போது அந்த காயத்தால் உயிரிழக்கவில்லை என தெரிவிப்பது தங்களுக்கு வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். ஒரு சிறைச்சாலையிலே 8 கைதிகள் 3 சிறை ஊழியர்களும் சேர்ந்து தாக்கியதால் தங்களுக்கு எந்த பகுதியில் பாதுகாப்பு என்பதும் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து சிபிஐ விசாரணை இல்லாமல் தனது தம்பியின் உடலையும் உடலை வாங்க மாட்டோம் என்று அவர் சகோதரி தெரிவித்துக் கொண்டு வருகிறார். சிறையில் நடைபெற்ற கண்காணிப்பு கேமரா பதிவான காட்சிகள் முழுமையாக தங்கள் பகுதியில் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதே போல பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட வீடியோ காட்சிகளும் தங்களுக்கு உடனடியாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய அவரை 11 பேர் கொண்ட கும்பல் மிக கடுமையாக சிறைச்சாலை தாக்கினால் அது கலவரமா அல்லது வேறு என்ன என்பது போன்ற கேள்விகளையும் அவர் எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் காவல்துறை சிறை அதிகாரிக்கும் காரணம். ஆகவே காவல்துறையின் மீதும் இந்த சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இது குறித்து அவர் உறவினர் கேட்போம். ஐயா வணக்கம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3வது நாளாக இந்த உடலை வாங்காம போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. இப்போ வருவாய்த்துறை சார்பாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. உங்களோட டிமாண்ட் என்ன? உங்களோட கோரிக்கை என்னையா? எங்களுடைய கோரிக்கை இதுக்கு ஒரு தகுந்த ஒரு நிவாரணம் கொடுக்கணும். அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, ரொம்ப ஏழை குடும்பம், அவங்க பெற்றோர்கள், அவங்க பிள்ளைகள், அவங்க காலம்னா 25 வருஷம் அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம்னா அதுக்கு மிகப்பெரிய செலவு வரும். அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தொகை
அவங்க நிவாரணமாக இழப்பீடாக கொடுக்கணும். அது போக வந்து நிரந்தரமான வேலை, அரசு வேலை அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும். பிஎஸ்சி படிச்சிருக்கு, அதுக்கு கொடுக்கணும். அதை அது இந்த செய்தி வந்து நாங்கள் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், வீரசைவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அதனால் நாங்கள் எல்லாம் இதில் வந்து செய்கிறோம். அந்த அவங்களுக்கு ஒரு இந்த பாதிப்புக்கு பெரிய தொகை கொடுக்கணும். அதாவது ஒரு மிகப்பெரிய தொகை கொடுக்கணும். இது வரைக்கும் அவங்க ஏற்கனவே வந்து 25 லட்சம் ரூபாயெலாம் அந்த கூட்டத்தில் நசுக்கி சித்தவை கொடுத்துருக்காங்க. அதை காட்டிலும் கூடுன தொகை கொடுக்கணும். ஏன்னா அடித்து காவல்துறையிலேருந்து அந்த ஜெயில் வார்டனை அடித்து கொண்டிருக்காங்க. அவங்க 19 இடத்துல வந்து உடம்புல வந்து காயம் இருக்குன்னு டாக்டர் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காரு. அதனால் கொடூரமான கொலையாக அவங்க வந்து சாகடிச்சிருக்கனால இதை வந்து மற்றதோடு ஒப்பிடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய தொகை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்போத்தான் ஓரளவுக்காவது ஒரு நல்லா இருக்கும். 4 வயசு குழந்தை இன்னும் 25 வயசு வரைக்கும் அதனுடைய பாதுகாப்பு, அவருடைய வளர்ப்புக்கு, அந்த கல்யாணம், படிப்பு, இந்த செலவெல்லாம் இருக்குது. முதியோரானவங்க பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்புக்கு பணம் நிறைய தேவைப்படும். அதனால் ஒரு மிகப்பெரிய தொகை அதை இழப்பீடுக்காக கொடுக்கணும். அதுக்கு ஒரு நிரந்தரமான வேலையாக கொடுக்கணும். அப்படிங்கிறத சொல்லத்தான் நாங்கள் தமிழ்நாடு வீரசைவ சார்பாக அதனுடைய தலைவர் நாகரத்னம் முறையில் இந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர்கள் நேரடியாகவே தெரிவித்தது போலவே தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கை என்பது அந்த 3 கோரிக்கை தான் அவர் காலையிலிருந்தே தெரிவித்துக் கொண்டு இருப்பது. உண்மையான குற்றவாளிகள் யார், அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது வலியுறுத்தி தான் 3 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட வேண்டும் அவரது குடும்பத்தில். ஏனென்றால் இனி வந்து அவருடைய 2 முதியோரான மாமியார், மாமனார் ஆகியோரும் இருக்கிறார்கள். சிறிய குழந்தை, 4 வயது குழந்தை. ஆகவே தங்களுடைய குடும்பத்திற்கு 3 கோடி ரூபாய் நிவாரணமாக தமிழக அரசு என்பது வழங்கப்பட வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட அந்த அவரோட மனைவிக்கான வந்து அரசு வேலை, ஆனந்தவள்ளி என்பதற்கு அரசு வேலை என்பதும் அதுவும் நிரந்தரமான அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்கள் வலியுறுத்தி இந்த 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மீது மட்டும்தான் தங்களிடம் நம்பிக்கை இருப்பதாகவும், மாவட்ட ஆட்சித்தலைவர் மீதோ வருவாய்த்துறையின் மீதோ நம்பிக்கை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார்கள். என்றால் தமிழக முதலமைச்சர் சரியான நேரத்தில்தான் சிறையில் வந்து ஒரு விசாரணை கைதி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குள்ளது. ஆகவே தமிழக முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு அவர் குடும்பத்திற்கு தேவையான நிவாரண உதவிகளை தன்னுடைய எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது அறிக்கை மூலமாகவோ உடனடியாக அறிவித்தால் மட்டும்தான் இந்த உடலை வாங்குவோம் என தெரிவித்து தற்போது வரை இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. காலையில் காவல்துறை மூலமாகவும் தற்போது வருவாய்த்துறை மூலமாகவும் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் பேச்சுவார்த்தையில் அவர்கள் எந்த உடன்பாடும் இல்லாமல் தற்போது வரை இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மௌனிகா. நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்தில் தற்போது குடும்பத்தினருடன் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மறுபுறம் உறவினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான தற்போதைய தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.